வணக்கம் நண்பர்களே. அதாவது நிறைய விஷயத்தை பேசிகிட்டு இருக்கோம். நம்ம நீட்டை பற்றி கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? இப்போது லாஸ்ட்டு இதில் கோச்சிங் வேணுமா வேண்டாமா, கோச்சிங் இல்லாமல் நீட்டில் அதிக மதிப்பெண்கள் எடுக்கிறது இப்படி நம்ம பேசுகிறோம். இந்த எபிசோட் நம்ம பேச போகிறது என்னென்னா, நீட் கோச்சிங் யாருக்கு அவசியம், ஏன்? இப்போ ரெண்டு இருக்குது. நிறைய ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்குது. ஒன்று நீட் சேரலாங்கிறது, இன்னொன்று நீட்டு கோச்சிங் சேரக்கூடாதுன்றது, இன்னொன்று ரெண்டுக்கும் சேர்த்து. இப்போ நம்ம அதே ஒரு வீடியோ நம்ம பார்ப்போம். நீட் வேணுமா வேண்டாமா, அப்படி என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். பட் இப்போ யாருக்கு நீட்டு வேணும், கோச்சிங் நீட் வேணும், நீட் எல்லாருக்கும் வேணும். யார் யாருக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு விருப்பப்பட்டவங்க ஜாயின் பண்ணலாம். அது ஒரு பகுதி. அதை தாண்டி நீட் எப்போ ஜாயின் பண்ணணும், நீட் கோச்சிங் எப்போ ஜாயின் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பேசிகிட்டே இருந்ததில் உங்களுடைய திறமை அதான் நிறைய சொல்லியிருக்கோம். ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ண சொல்லி நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொன்னோம். இப்போவும் நான் ஒவ்வொரு இளைஞருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணுங்கள். ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த்ரெட் உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. உங்களை பற்றி தெரிஞ்ச பிறகு தான் நீங்கள் கோச்சிங்கில் போய் எதை படிக்கணும், இல்லை வீட்டில் இருந்து எதை படிக்கணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட் அண்ட் வெரி ஃபோர்மோஸ்ட். அப்போ எப்போ சேரணும் அப்படின்னு நிறைய கேள்விகள் எப்போ சேரணும் அப்படின்னா, நார்மலாக கோச்சிங்கில் இன்றைக்கி 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே கோச்சிங் ஆரம்பிச்சிடறாங்க. ஆனால் ஒரு நல்ல என்ன பொறுத்தளவுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, நீ 6th கான்செப்ட் படிக்கிறது ஓகே, கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ஓகே. ஆனால் நீங்கள் கோச்சிங் சேர்றது 9th நீங்கள் பேசிக் சப்ஜெக்ட் படிக்க ஆரம்பிங்க. ரியல் கோச்சிங் 11th 12th சேர்ந்தால் போதும். நல்லா புரிஞ்சுங்க. ரியல் கோச்சிங் நார்மலாக 6th கோச்சிங்னா வீக்லி ஒன்ஸ் ஒரு கிளாஸு, காம்படிட்டிவ் எக்ஸாம்னா என்ன, கொஸ்டின் எப்படி ஃப்ரேம் ஆகுது, என்ன மாடல் அப்படிங்கிறது பற்றி ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்லேருந்து ஸ்கூலோட ஒரு பார்ட்டை உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. நார்மலாக ஐஐடி ஜேஇயில் பசங்க 6th ஜாயின் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி நீட்டுக்கும் நீங்கள் போயிட்டுருக்குது. ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படின்றாங்க, பேசிக் கோர்ஸ்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு ஐஐடி ஜேஇ அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது. ஐஐடி ஜேஇ ரொம்ப உண்மையிலே டஃப்பானது, நீட் கொஞ்சம் ஈஸியானது. ஏன்னா நம்ம அந்த புக்கை விட அதிக அளவுக்கு நம்ம வெளியே போகிறதில்ல. ரைட்டா? ஸோ இப்போ இந்த மேட்டரில் பொறுத்தளவுக்கு நம்ம 9th கான்செப்ட் நல்லா புரிஞ்சு நீங்கள் வாரத்துக்கு ஒரு சின்ன டெஸ்ட் உங்கள் 9th 10th உங்களுடைய புக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த புக்கு சயின்ஸ் புக்கை பேசிக்காக படித்தா போதும். அப்போ நீங்கள் எவ்வளோ பேசிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்கிறது ஒரு பார்ட். 11th 12th நீங்கள் கோச்சிங் சேரணும். சரி, கோச்சிங் ஏன் சேரணும், கோச்சிங் யார் சேரணும்? இப்போ நம்ம ஏற்கனவே பேசணும். நீங்கள் உங்களுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்குறது இல்லை. ஆனால் பயாலஜியும் சில பேருக்கு புரியாது. ஆனால் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி உங்களுக்கு ஒரு முறை சொல்லிக் கொடுத்தாலோ 2 முறை சொல்லிக் கொடுத்தாலோ, இல்லை யூடியூப்பில் பார்த்தாலோ ஆன்லைனில் பார்த்தா உங்களுக்கு புரியாது அப்படிங்கணும், யாராவது ஒரு டீச்சர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வருதுன்னா கண்டிப்பாக நீங்கள் கோச்சிங் சேர்ந்தே ஆகணும். ஏன்னா இன்றைக்கி ஃபிசிக்ஸ் 180 மதிப்பெண்கள். இன்றைக்கி கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600க்கு மேலே கட் ஆஃப் இருக்குது. அப்போ அந்த 720 600க்கு மேலே கட் ஆஃப் இருக்குது. அந்த 180 மார்க் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அதில் தியரி பாட்டு ஒரு 10-20 கொஸ்டின் இருக்கும், மேக்ஸிமம் 10 கொஸ்டின் இருக்கும் இல்லையா? மீதி எல்லாமே ப்ராக்டிக்கலாக அப்ளிகேஷன், கான்செப்ட், மேத்தமேட்டிக்ஸு அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் தோஸ் ஃபண்டமெண்டல்ஸ். அப்போ அதுக்கு நமக்கு டீச்சர் தேவைப்படுது. அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில் ஆர்கானிக், இன்ஆர்கானிக், அப்புறம் இதில் மக்களுக்கு என்ன கஷ்டம்னா, ஒரு டைம் படிப்போம் புரியாது, கான்செப்ட் புரியாது. சில சப்ஜெக்ட் ஒரு டைம் படிப்போம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆனால் மறந்து போயிடும். ஆனால் டீச்சர்கள் கைடு, டீச்சர் என்ன சொல்லுவாங்க, இப்படி படிக்கணும்னு சொல்லுவாங்க. சரி, இதை தாண்டி யார் முக்கியமாக கோச்சிங் சேரணும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஆசை இருக்குது, உங்களுக்கு திறமை இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி உள்ள சூழலில் உங்களுக்கு கோச்சிங் போகிறது அவசியம் இருக்குன்னா, செல்ஃபோன் இருக்குது. செல்ஃபோன் நீங்கள் அடிமையாகிடுவீங்க, என்டர்டெயின்மெண்ட் நீங்கள் அடிமையாகிடுவீங்க. இந்த மாதிரி நேரத்தை தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணுற ஒரு ஆள், உங்கள்கிட்ட செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை. இப்போ அடுத்து ஒரு கேள்வி வரும், அப்போ செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாத ஆள்கள் இந்த மாதிரி ஒரு போட்டித் தேர்வு எழுத போகணும் அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க போகிறது கிடையாது. எல்லாருமே ஒரே மாதிரி 24 மணி நேரம் ஒரு சிந்தனையில் இருக்க போகிறது கிடையாது இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் சில விஷயங்கள், சிலருக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கும், சிலருக்கு சம் சேனலைசேஷன் தேவைப்படும். இல்லை அவ்வளோ நம்மளால் கண்ட்ரோல் இருக்க முடியாது, நம்ம செல்ஃபோனில் பார்த்துட்டு நம்ம சோசியல் மீடியாவில் இறங்கிடுவோம். நார்மலாக சோசியல் மீடியா என்ன பண்ணுவோம், எல்லா பிள்ளைகள்ட்டையும் இன்ஸ்டாகிராம் இருக்குது. ஒரு ஃபோட்டோ போடுவோம், அந்த இன்ஸ்டாகிராமுக்கு எத்தனை பேர் ஃபோட்டோகிராஃப் நம்ம லைக் பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம். ஒரு சின்ன வீடியோ போடுவோம், எவ்வளோ பேர் லைக் பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம், உள்ளே நுழைஞ்சிருவோம். அதே மாதிரி யூடியூப்பில் ஃபுல் வீடியோக்கு போகிறது இல்லை, ஒரு ஷார்ட்டை பார்க்க ஆரம்பிப்போம். 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷத்து வரைக்கும் இருக்குது, அதாவது 15 செகண்ட்லேருந்து 1 நிமிஷம் வரைக்கும். அப்படியே நம்ம தள்ளி போவோம், 5 நிமிஷம் பார்க்க நினைப்போம், ஆனால் 1 மணி நேரம் போயிடும். அப்போ இந்த மாதிரி பேசிக் கண்ட்ரோல் இல்லாத பிள்ளைங்க. இரண்டாவது, நீங்கள் என்ன படிக்கிறீங்க, உங்களுக்கு கைடன்ஸ் வீட்டில் இருந்து உங்களுக்கு மூத்தவர்களோ அல்லது உங்களுக்கு வேறு எந்த ஒரு ரூபத்துலேயும் உங்களுக்கு கைடன்ஸ் எந்த விஷயத்துலையும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் உங்களுக்கு இருக்குன்னா, அந்த சூழலில் உள்ள பிள்ளைங்கள் கண்டிப்பாக கோச்சிங் சேர்ந்து ஆகணும். ஏன்னா உங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நிறைய மதிப்பெண் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூணாவது, நிறைய பேருக்கு தனியாக படிக்கல, வீட்டில் இருந்தால் பயங்கர போர் அடிக்கும். ஆனால் 4 பேரோட சேர்ந்து படிக்கல சந்தோஷமாக இருக்கும்.
4 பேர் சேர்ந்து சந்தோஷம் மட்டும் கிடையாது. நீங்கள் ஒரு இன்ஸ்டியூஷன் போகிறீங்க, இந்த அட்வான்டேஜ் கோச்சிங் இன்ஸ்டியூட்டோட அட்வான்டேஜ் என்னென்னா, ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா 5 பேர் சின்ன கோச்சிங் இன்ஸ்டியூட் 5 பேர் 10 பேர் படிப்பாங்க, சில இடத்துல 5000 பேர் 10,000 பேர் படிப்பாங்க. அப்போ நீங்கள் ஒரு கிளாஸில் படிக்கிறீங்க, உங்களை நீங்கள் கம்பேர் பண்ண முடியும். இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் அடுத்தவங்களை கம்பேர் பண்ணக்கூடாது. அப்போ ரேங்க் போடையில் ரேங்க் வந்து கம்பேரிங் தான். இன்றைக்கி வந்து 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க, 1 லட்சம் பேர் தான் மெடிக்கல் சீட் இருக்குது. ஜென்ரல் கேட்டகரியில் வந்து ஒரு இத்தனை % மக்களுக்கு தான் சீட்டு கிடைக்கும், ரிசர்வேஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் உங்களுடைய கேட்டகரியில் இங்கே டாப்பில் வரணும்னு என்ன பண்ணணும், உங்களுக்குன்னு ஒரு போட்டி இருக்கு இல்லையா, அந்த போட்டிக்கு நீங்கள் என்ன செய்வீங்க? அப்போ அந்த போட்டியை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? தனியாக வீட்டில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கையில் உங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாத ஒரு சூழலில் டைம் மேனேஜ்மெண்ட்டே எப்படி தெரியாத ஒரு குழந்தைக்கு, ஒரு பையனுக்கு, ஒரு பொண்ணுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா கிளாஸ் ரூம். அப்போ இந்த டிசிப்ளினை உருவாக்கி நீ இப்படிலாம் படிக்கணும், அப்படி இருந்தால் நீங்கள் செல்ஃபாக ஸ்டடி பண்ணுங்க. நம்ம ஏழியர் வீடியோவில் பேசுகிறோம். ஆனால் இங்கே செல்ஃப் ஸ்டடி யாரால் பண்ண முடியாது, யாருக்கு கைடன்ஸ் தேவைப்படுது, போட்டி உலகம் என்ன, அந்த போட்டியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, ரைட், ஓகே ஃபைன். ஒவ்வொரு சாப்டர் எழுதுகிறோம், அப்புறம் ஒவ்வொரு ஃபுல் புக்கு எழுதுகிறோம், அப்புறம் அந்த ஃபுல் டெஸ்ட் எழுதுகிறோம், அப்புறம் வந்து கிராண்ட் டெஸ்ட் எழுதுகிறோம். இது எல்லாமே தனியாக உட்காந்து படிக்க முடியும். ஆனால் நீங்கள் யாரையும் கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் யாரையும் கம்பேர் பண்ணி ஒரு போட்டி உலகத்தில் இவ்வளவு காம்படிஷன் இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிடணும்னா, அந்த மாதிரி தெரியணும் ஆசைப்படக்கூடிய ஒரு போட்டி உள்ள மாணவனுக்கோ மாணவிக்கோ கண்டிப்பாக கோச்சிங் தேவைப்படுது. அப்போ கோச்சிங்கில் போனால் நம்ம 4 பேரோட இருப்போம். அப்புறம் ஆல்ரெடி நம்ம பேசணும், தனியாக இருந்து படிக்கையில் உங்களுக்கு நிறைய போர்டம் இருக்கும். 4 பேரோட சேர்ந்து படிக்கையில் உங்களுக்கு ஓகே அந்த ஒரு கிளாஸ் ரூம் ஃபீலிங் இருக்கும். அந்த கிளாஸ் ரூம் ஃபீலிங் என்னென்னா, நம்ம வந்து கோச்சிங் படிக்கிறோம், கோச்சிங் கிளாஸ் ரூமுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் ரெகுலர் கிளாஸ் 10th 12th படிக்கிறீங்க, போர்டு எக்ஸாம் படிக்கிறீங்க, அதுக்கும் கோச்சிங்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா ரெகுலர் கிளாஸில் நீங்கள் வந்து 5 சப்ஜெக்ட் 6 சப்ஜெக்ட் படிப்பீங்க, லாங்குவேஜ் படிப்பீங்க. சப்போஸ் நீட் படிக்கிறவங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் கிடையாது, அதே மாதிரி வந்து IIT JEE படிக்கிறவங்களுக்கு வந்து பயாலஜி கிடையாது. இந்த மாதிரி எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு அது எக்ஸாம் இருக்கோ அந்த சப்ஜெக்ட் மட்டும்தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க இல்லையா? ஆனால் அதை தாண்டி உங்களுடைய திறமை அந்த சப்ஜெக்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அதற்கு உங்களுக்கு போட்டி மனப்பான்மை உள்ள செல்ஃபாக இருக்கக்கூடிய அந்த போட்டி மனப்பான்மை இல்லைன்னா, யார் 4 பேரை பார்த்து தான் நீங்கள் அந்த போட்டி மனப்பான்மை உருவாக்கணும்னா உங்களுக்கு கோச்சிங் தேவைப்படுது. ரைட்டா? அடுத்து கோச்சிங் இன்ஸ்டியூட் என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பாடம் படிச்சுக்கிட்டே இருக்கையில் உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இப்போ தனியாக படிக்கல உங்களுக்கு டவுட்டு வர்றது வந்து வரும். நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்த தேடி பிடிச்சி அதை வந்து சரி செய்யணும். ஆனால் கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் ஒவ்வொரு சாப்டர் அன்றைக்கிலும் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா, நீங்கள் அதுதான் கிளாஸ் ரூம் இஸ் த பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஆன்லைனில் போய் பார்க்குறதுக்கும் கிளாஸ் ரூமில் பார்க்குறதுக்கும் என்ன வித்தியாசம்னா, உங்களுக்கு அந்த டவுட்டை அப்போவே கிளியர் பண்ணிடலாம். ஒரு விஷயம், இப்போ ஒரு 10-15 பேர் இருக்கிறாங்க. இப்போ வந்து ஃபிசிக்ஸே ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா, அந்த கொஸ்டினை வந்து பல மாடலில் வந்து கிளியர் பண்ணலாம். ஒரே ஒரு மாடல் கிடையாது, எத்தனையோ மாடலில் வந்து எத்தனையோ கான்செப்டில் வந்து அந்த ஆன்சரை வந்து கொண்டு வரலாம். அப்போ இந்த டீச்சர் டீச் பண்ணையில் ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒவ்வொரு ஐடியா இருக்கும். அப்போ அந்த ஐடியா எல்லாமே நமக்கும் கன்வெர்ஜ் ஆகும், நமக்கும் அந்த ஐடியா கிடைக்கும். ரைட்? அப்போ கிளாஸ் ரூமுக்கும் கோச்சிங்க்கும் அதுதான் டிஃப்ரென்ஸ். ஆனால் இவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு டீச் பண்ணி உங்களுடைய கேள்விகளுக்கு உங்களுக்குள்ள டவுட்டு, இந்த சந்தேகங்கள்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு அந்த கோச்சிங் இன்ஸ்டியூட் எந்த அளவுக்கு பொறுத்து அவங்க செய்வாங்களா அப்படிங்கிறத நம்ம இன்னொரு சேனலில் பார்ப்போம், இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். எப்படின்னா, நம்ம வந்து பர்சனலாக படிக்கிறதுக்கும் கோச்சிங் இன்ஸ்டியூட்லேயும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம வந்து ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம். ஆனால் இங்கே நம்ம சொல்கிறது 3-4 விஷயந்தான். ஒன்று, உங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் கிடையாது, நீங்கள் தேவையில்லாமல் நேரத்தை வேஸ்ட் பண்ணுவீங்க, உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டு கஷ்டம், டைம் மேனேஜ்மெண்ட்டே கிடையாது. 4வது, ரொம்ப ரொம்ப முக்கியமாக, நீங்கள் சில பாடத்தை படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி தேவைப்படுது. 5வது, ஏதாவது ஒரு பசங்களோட போட்டியாளர்களோட ஒருமித்த எண்ணம் உள்ள ஒரு குழந்தைகளோட பையங்களோட பொண்ணுங்களோட நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த போட்டி மனப்பான்மை ஜெயிக்கணுங்க வேகம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த கேரக்டர் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் கோச்சிங் சேருங்க. அப்போ கோச்சிங் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி தரும். அது மட்டும் இல்லை, கோச்சிங் சேர்ந்து ஒழுங்காக போகணும், ஒழுங்காக கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும், ஒழுங்காக தேர்வு எழுதணும், எல்லா டெஸ்ட்டும் மிஸ் பண்ணாமல் எழுதணும். இது ரொம்ப முக்கியம். அதனால் இதான் டிஃப்ரென்ஸ், செல்ஃப் ஸ்டடி அண்டு கோச்சிங். நம்ம கோச்சிங் யார் சேரணும் அப்படிங்கிற 5-6 காரணியை பார்த்துட்டோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பேசிக்ஸில் இருக்குது. இப்போ அடுத்து ஒரு கேள்வி வரும், எங்களுக்கு வந்து லட்சக்கணக்கான ரூபாய் கொடுத்து படிக்க முடியாதே, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிற நிறைய குழந்தைகளுக்கு மனசில் வந்து டவுட் இருக்கும். அந்த எண்ணம் உள்ள பிள்ளைகளையும் எப்படி நம்ம அந்த அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அந்த அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கையில் வந்து செல்ஃப் ஸ்டடியில் உள்ளதுக்கும் கோச்சிங்கில் போகிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, என்ன பெரிய மாற்றங்கள் இருக்குது, அதில் என்ன பெரிய அட்வான்டேஜ் இருக்குது, என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறத அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ யார் சேரணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த கேரக்டர்லாம் இருக்கிறவங்க, இந்த மாதிரிலாம் முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க அல்லது இந்த மாதிரிலாம் முடியாதுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கோச்சிங் சேருங்க. அப்போ தான் உங்களால் ஜெயிக்க முடியும். ரைட்? நன்றி.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.